வணக்கம் நேயர்களே. யாஸ்கோ ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரவுசர்ஸ் பிரசன்ஸ் ஒரு நாள் வித் ஆர்பி உதயகுமார். Yasko shirts, trousers and dhotis. டெய்லி எனக்கு இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம். உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. இந்த வண்டியூர் தெப்பக்குளம் மாரியம்மன் உலக பிரசித்தி பெற்ற சித்திரை திருவிழா, அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு, பல்வேறு திருவிழாக்களுக்கு பெயர் பெற்றது நம்முடைய மதுரை மாநகரம். இன்னும் எந்த விதமான படமும் இல்லாம அதே சிம்பிளான ஒரு அலுவலகமா மக்களை சந்திக்கிறதா முக்கியமே தவிர இடம் முக்கியம் இல்லைன்ற மாதிரி பொது வாழ்க்கையில ஈடுபட்டு இருக்கிற நம்ம எல்லோரும் எளிமையாக அணுகக்கூடிய வகையில இருக்கணும். நான் உங்களோட பல முறை உணவு இருந்துடக்கூடிய சந்தர்ப்பம் எனக்கு அமைஞ்சிருக்கு. ஆக்சுவலாக உங்களுக்கு பிடித்த உணவுன்னு ஏதாவது இருக்கா, இல்லை வயிறை நிரப்புறதுக்கு தான் உணவு அப்படின்ற அளவோட இருந்துக்கிறீங்களா? என்னைய பொறுத்த அளவுக்கு ருசிக்கு சாப்பிட்ற காரணம் பசிக்கு சாப்பிட்றது மட்டும்தான். இல்லை டயட்னு எதுவும் ஃபாலோ பண்ணுவீங்களா? முயற்சி பண்ணுறேன், ஆனால் முயற்சியில் வெற்றி கிடைக்கல எனக்கு. அம்மாவால் பலனடைஞ்சவங்க, வாழ்க்கையில் முன்னேறினவங்க அப்படின்னு சொல்லி ஏராளமான பேர் இருக்காங்க. ஆனால் அவங்களுக்குலாம் தோணாத ஒரு விஷயம் உங்களுக்கு தோணியிருக்கு. அம்மாவுக்கு ஒரு கோயில் கட்டணும் ஐடியா உங்களுக்கு எப்படி தோணுச்சு? இந்த தெய்வத்தினுடைய அருளாசினால் நமக்கு கிடைத்த அடையாளம், வாழ்வாதாரம், இது ஏன் பொதுமக்களுக்கும் விரிவான வகையில கொண்டு செல்ல வேண்டும் என்கிற அடிப்படையில தான் இந்த கோயில் என்னுடைய சிந்தனையில வந்தது. மதுரை மண்ணில் திரு ஆர்பி உதயகுமார் அவர்களோடு தான் இன்று ஒரு நாள் நாம் டிராவல் செய்ய போகிறோம். முன்னாள் அமைச்சர், அதை விட பழைய கதை வேணாம், இன்றைக்கு சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவராக இருக்கிறார். திருமங்கலம் தொகுதி எம்எல்ஏவாக 2வது முறை வெற்றி பெற்றிருக்கிறார். அவரோடு தான் ஒரு நாள் முழுக்க நாம் டிராவல் செய்ய போகிறோம். வாருங்கள், அவருடன் செல்லலாம். வணக்கம் சார். உங்கள் ஒரு நாளை பொதுமக்களோட, நீங்கள் எங்கள் நேயர்களோட பகிர்ந்துக்க முன் வந்ததுக்கு நன்றி. அதுவும் குடும்ப சகிதமாக உங்களை சந்திக்கிறதுல எங்களுக்கு இன்னும் மிக்க மகிழ்ச்சி. முதல்ல காலங்காத்தால் நீங்கள் கோயிலுக்கு வந்துட்டீங்க. அந்த கோயில் பக்தியை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி உங்கள் குடும்பத்தார நேயர்களுக்கு அறிமுகப்படுத்தி வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். அனைவருக்கும் வணக்கம். ஐபிசி தமிழ் இந்த சேட்டலைட் சேனல் மூலமாக, யூடியூப் சேனல் மூலமாக எங்களுடைய கருத்துக்களை மக்களிடத்தில் கொண்டு போகிற ஒரு மிக சிறந்த வாய்ப்பை பொது வாழ்க்கையில் ஈடுபடுகிற எங்களை போன்றவர்களுக்கெல்லாம் இது ஒரு வரப்பிரசாதமாகவே இருக்கும். பொதுவாக ஐபிசி அவர்கள் இந்த தமிழ் சேனலை ஒரு முன்னெடுத்து செல்கிறார்கள். அதிலும் நம்முடைய உதயா அவர்கள் எங்களிடத்தில் நேர்காணல் கேட்பது இந்த உதயாவுக்கு கிடைத்த பாக்கியமாக நினைத்து, அவரும் இந்த மண்ணின் மைந்தனாக, மதுரையினுடைய மண்ணின் மைந்தனாக இருந்து சமூகத்தினுடைய நிகழ்வுகளை எல்லாம் அது எளிய நடையிலே இருக்க வேண்டும், சாமானியர்களுக்கு இருக்க வேண்டும் என்று தொடர்ந்து வார பத்திரிகையில் அவர் எழுதி வருகிற கட்டுரைகள் தமிழகத்தில் ஒரு முத்திரை பதித்தது. எதிர்காலத்தில் அந்த கட்டுரைகள் எல்லாம் தொகுப்பாக வெளியிடக்கூடிய ஒரு வரலாற்று ஆவணத்திற்கு சொந்தக்காரர் எங்களுடைய உதயா. அவரோடு இந்த கோயில் மாநகரம் மதுரையிலே நான் நேர்காணலிலே என்னோடு இன்றைய நாள் என்பதை நான் பகிர்ந்து கொள்வதில் இருவரும் தெய்வங்களான பாரத் ரத்னா மன்னாதி மன்னன், மக்கள் திலகம், பொன்மனன் தலைவன், புரட்சி தலைவர் எம்ஜிஆர், தமிழர் குலசாமி, வாழும் மனித தெய்வமாக எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாமல் இல்லாத நிலை வேண்டும் என்று தன் வாழ்நாளை அர்ப்பணித்து இந்த தமிழக மக்களுக்காக உழைத்து தரணியிலே தமிழகம் தலைநிமிர்ந்து நிற்பதற்காக வாழ்நாளெல்லாம் உழைத்திட்ட புரட்சி தலைவர் இதய தெய்வம் அம்மா அவர்கள் எங்களை போன்ற சாமானியர்களுக்கும் மக்கள் பணி ஆற்றுகிற அந்த மாபெரும் வாய்ப்பினை, அங்கீகாரத்தை புரட்சி தலைவர் அம்மாவுடைய செல்வாக்கால் பெற்று தந்திருக்கிற அந்த தெய்வ உள்ளத்துக்கு சொந்தக்காரர், தாயுள்ளம் கொண்டிருக்கிற அம்மா அவருடைய ஆட்சியோடும், இன்றைக்கு அம்மாவுடைய காலத்திற்கு பிறகு இந்த இயக்கத்தினுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாகிற போது ஒரு சாமானியராக இந்த இயக்கத்தை இன்றைக்கு புரட்சி தலைவர் இதயம் அம்மா சட்டமன்றத்திலே சொன்னார்கள், எனக்கு பின்னாலும் 100 ஆண்டுகள் இந்த அன்னை தமிழகத்திலே தமிழக மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்கிற அந்த அடிப்படையில் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார்கள் அம்மா அவர்களுடைய ஆசியோடும் புரட்சி தலைவர் அவர்களுடைய ஆசியோடும்
இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்கிற மாபெரும் மக்கள் இயக்கம் 52 ஆண்டுகள் இந்த தமிழ் சமுதாயத்திற்கு மட்டுமல்ல உலக தமிழினத்திற்கே சேவையாற்றி இருக்கிற, இரண்டரை கலந்திருக்கிற, தமிழ் இனத்தோடு இரண்டரை கலந்திருக்கிற நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை இன்றைக்கு தாங்கி பிடித்து, தலைமை தாங்கி, வழி நடத்தி, தொண்டருடைய உழைப்பை, தியாகத்தை இந்த தமிழக மக்களுக்காக சேவையாக கொண்டு செல்லுகிற மகத்தான மக்கள் தலைவர், எளியவர், தூயவர், பண்பாளர், நம்முடைய அருமை அண்ணன் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் கழகத்துடைய நிரந்தர பொதுச் செயலாளர், சாமானிய முதல்வராக ஒரு 4.5 ஆண்டு காலம் இந்த அன்னை தமிழக மக்களுக்காக பல்வேறு சமூக மலர்ச்சி திட்டங்கள், சமூக புரட்சி, சமூக நீதி இதையெல்லாம் நிறைவேற்றுகின்ற வகையில திட்டங்களை தந்திட்ட சமூக நீதி காவலர் என்று எல்லோராலும் போற்றப்படுகிற 7.5% இன்றைக்கு நீட் தேர்விலே நம்முடைய அரசு பள்ளியிலே படிக்கிற மாணவ செல்வங்கள் படிப்பதற்காக வழங்கிய நம்முடைய புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடி அவர்கள் மீண்டும் முதல்வராக வர வேண்டும் என்று தமிழக மக்கள் எண்ணுகிற அந்த மகத்தான மக்கள் தலைவருடைய வழிகாட்டுதலோடு, அவருடைய ஆசையோடு, ஆதரவோடு இன்றைக்கு தமிழ்நாடுடைய சட்டமன்ற எதிர்க்கட்சியினுடைய துணைத் தலைவராகவும், சாத்தூரிலே போட்டியிட்டு, திருமங்கலத்தில் 2 முறை போட்டியிட்டு, 3 முறை பொது தேர்தலிலே போட்டியிட்டு, 3 முறையும் மக்களுடைய ஆதரவோடு, புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி அவருடைய ஆதரவோடு, அம்மாவின் ஆசையோடு, தலைவருடைய ஆசையோடு வெற்றி பெற்று மக்கள் பணியாற்றுகிறோம். என்னுடைய இன்றைக்கு ஒரு சாமானியான என்னுடைய அன்றாட நிகழ்வும் இன்றைக்கு மக்களுக்கு ஒரு செய்தியை சொல்லுகிற வகையிலே இருக்கும், அமையும் என்ற அடிப்படையிலே தான் இன்றைக்கு என்னை இதில் தேர்வு செய்து வாய்ப்பு வழங்கியிருக்கிறீர்கள். ஒவ்வொரு நாளும் நாம் காலையிலே துவங்குகிற போது அவரவர்களுடைய நம்பிக்கை நாம் அந்த நாளை இனிய நாளாக அமைய வேண்டும், பயனுள்ள நாளாக அமைய வேண்டும், அர்த்தமுள்ள நாளாக அமைய வேண்டும். ஏனால் ஒவ்வொரு மணித்துளியும் இறைவன் கொடுத்த கொடையாக நாம் பயன்படுத்தி வருகிற போது அதை வலிமை உள்ளதாக, அர்த்தமுள்ளதாக, பயனுள்ளதாக, எதிர்காலத்திற்கான வரலாறு படைக்கக்கூடியதாக அமைய வேண்டும் என்கிற போது பிரார்த்தனையோடு நாம் துவங்குகிறோம். அதிலே கோயில் மாநகரத்திலே பிறந்திருக்கிற நாம் அந்த பிரார்த்தனை என்பது நமக்கு வலிமை சேர்ப்பதாக இருக்கும், மெருகூட்டுவதாக இருக்கும். அந்த வகையில் இன்றைக்கு வெள்ளிக்கிழமை நாம் இந்த வண்டியூர் தெப்பக்குளம் மாரியம்மன், அன்னை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் குடிகொண்டிருக்கிற இந்த மதுரையிலே சித்திரை திருவிழாவை, உலக பிரசித்தி பெற்ற சித்திரை திருவிழா, உலக பிரசித்தி பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு, இன்றைக்கு பல்வேறு திருவிழாக்களுக்கு பெயர் பெற்றது நம்முடைய மதுரை மாநகரம். அது கோயில் மாநகரம். அந்த கோயில் மாநகரத்தில் இந்த வண்டியூர் தெப்பக்குளம் மாரியம்மன், இந்த தெப்பத்தேர் வருகிற இது இங்கே குடிகொண்டிருக்கிற அருள்மிகு தெப்பக்குளம் மாரியம்மன் திருக்கோவில் என்பது ஒரு பழமை வாய்ந்த, ஒரு இறைவன் கேட்பதையெல்லாம் கொடுக்கக்கூடிய அவருடைய நிழலிலே நாம் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே நானும் என்னுடைய இல்லத்தரசி மனைவி தாமரை செல்வி அவர்களும், என்னுடைய மூத்த மகள் அம்மா சேரிட்டபிள் ட்ரஸ்டினுடைய செயலர், என்னுடைய மூத்த புதல்வி, எனக்கு அப்பா என்கிற பட்டத்தை பெற்று தந்திருக்கிற பிரியதர்ஷினி அவர்களும், என்னுடைய மருமகனாக முரளி அவர்களும் என்னோடு காலையிலே பிரார்த்தனைக்காக வந்திருக்கின்றார்கள். பிரார்த்தனையோடு தொடங்குகிற இந்த நாள் இனிய நாளாக அமையும் என்கிற அந்த நம்பிக்கையிலே சிறு வயது முதலே என் தாய் தந்தையர் போஸ் அவர்களும் மீனால் அவர்களும் என்னை இதில் ஈடுபடுத்தினார்கள், அவர்கள் வழிகாட்டினார்கள். அவருடைய வழியிலே நான் செல்லுகிற போது அதுவும் எனக்கு உற்சாகமான நாளாக அமைவதற்கு இந்த பிரார்த்தனை மிகப்பெரிய அளவில் நமக்கு பயன்படுகிறது என்பதை உணர்ந்தவன் என்ற அடியில் இன்றைக்கு 51 ஆண்டுகளை நிறைவு செய்து என்னுடைய அனுபவத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் இது இறைவன் கொடுத்த கொடையாக நினைத்து, எல்லா மதத்தரோடும் அவரவர் இறைவனை வணங்குகிறார்கள். இந்து மதத்தில் பல்வேறு தெய்வங்கள் நமக்கு இருந்தாலும் தமிழ் கடவுளான முருகனும் குலதெய்வம், இஷ்ட தெய்வம் என்கின்ற அடிப்படையிலும் நாம் வணங்கி வருகிறோம். அதில் நம்முடைய தாய்க்கு நிகரான தெய்வம் உலகத்தில் எதுவும் இல்லை என்று சொல்வதை போல தாயின் வடிவிலே இருக்கிற தெப்பக்குளம் மாரியம்மனை காலையிலே வணங்கி உங்களோடு பேசுவது இதுவும் அவருக்கு கொடுத்த பாக்கியமாகத்தான் கருது. இல்லை, வெள்ளிக்கிழமைனால இந்த மாரியம்மன் தெப்பக்குளத்துக்கு கோயிலுக்கு வந்தீங்களா? மாரியம்மன் கோயிலுக்கு, அல்லது எல்லா நாளுமே இங்கே தான் வருவீங்களா? உங்களை வாரத்தில் ஏதாவது குறிப்பிட்ட கோயில்களுக்கு போகணுன்னு ஏதாவது நீங்கள்? இல்லை, பொதுவாக நம்முடைய மதுரையிலே உங்களுக்கு தெரியும்
இப்போது சனிக்கிழமை என்று சொன்னால் பெருமாள் கோயிலுக்கு நாம் போவோம். சரி. இங்கே அழகர் மலையான் குடிகொண்டிருக்கிற பெருமாள் கோயில். நாம் திங்கட்கிழமை சோமவாரம் அந்த நாள் கடைபிடிக்கப்படுகிறது. அந்த நாளிலே சிவனோடு இருக்கக்கூடிய முருகனை வணங்கி நாம் அவரை வணங்குகிறோம். செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு உகந்த நாள். புதன்கிழமை நம்முடைய மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலுக்கு நாம் சொல்லுகிறோம். இப்படி நாளுக்கு ஏற்ற வகையிலே நாம் செல்வது என்பது ஒரு மரபாக கடைபிடிக்கிறது தவிர எந்த நாளும் எந்த நிமிடமும் அவரை நினைக்காத நாள் இல்லை, நினைக்காத நிமிடம் இல்லை. ஆகவே இது ஒரு நம்முடைய மரபுகளாக கடைபிடிக்கப்படுவது. எல்லோரும் வெள்ளிக்கிழமையானால் நம்முடைய மாரியாத்தாவை தேடி செல்லுகிற அது காலங்காலமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிற போது அன்றைக்கு இன்னும் சிறப்பாக நிறைய பக்தர்கள் வருவார்கள். அவர்களெல்லாம் அங்கே சந்திக்கிற, பேசுகிற, பழகுகிற ஒரு வாய்ப்பு கிடைக்கும். நீங்கள் கூட பார்த்தீர்கள், காலையிலே எத்தனையோ பேர் நாம் அவர்களை வணங்க, அவர்கள் தெய்வத்தை வணங்க, நமக்கு அந்த வாழ்த்துக்களை தெரிவிக்கிற இது ஒரு பாக்கியமாக. இதை விடுத்து நாம் வீட்டிலே முடங்கி கிடந்தோம் என்று சொன்னால் யாரையும் பார்ப்பதற்கு, தெய்வத்தை பார்ப்பதோடு மக்களையும் பார்க்கிற ஒரு அரிய வாய்ப்பாகத்தான் இது இருக்கிறது. அந்த திங்கட்கிழமை விரதம்னு சொன்னீங்க, அந்த விரதத்தை பற்றி கொஞ்சம் இன்னும் நேரம் விரிவாக சொல்லலாம். பொதுவாக இந்த சஷ்டி விரதம் என்று சொல்லுவார்கள். அது எல்லோரும் அறிந்த ஒன்றுதான். சூரனை வதம் செய்வதற்காக முருகப்பெருமான் குண்டிருக்கிற இடமெல்லாம் குமரன் இருக்கிற இடம் என்கிற அடிப்படையில் எல்லா இடங்களிலும் அந்த சஷ்டி விரதங்கள் கடைபிடிப்பது உண்டு. 6 நாட்கள் அவரவர்களுடைய உடல் வலிமைக்கு ஏற்ற வகையில், மன வலிமைக்கு ஏற்ற வகையில் அந்த உணவு உட்கொள்ளாமல் அந்த விரதத்தை மேற்கொண்டு சம்ஹாரம் செய்ததற்கு பிறகு கடலிலே நீராடி அங்கே அவர்கள் விரதத்தை அடுத்த நாள் திருக்கல்யாணத்தில் அவர்கள் நிறைவு செய்வார்கள். முருகனுக்கு உகந்த விரதம் இருக்கிறது. புரட்டாசி மாதம் என்று சொன்னால் பெருமாளுக்கு சனிக்கிழமை தோறும் விரதம் இருப்பார்கள். ஒவ்வொரு அமாவாசை திதி என்றும் முன்னோர்களை நினைத்து, நம்ம முன்னோர்கள் தான் நமக்கு குலதெய்வமாக, காவல் தெய்வமாக இருக்கிறார்கள், அவர்கள் இருப்பார்கள். இந்த திங்கட்கிழமை சோமவார விரதம் என்பது நாம் சிவனை நினைத்து, சிவன் என்பவர் நம்முடைய முன்னோர்களுடைய வடிவமாக இருக்கக்கூடியவர். எளிமையாக அவரை நாம் அணுகக்கூடிய ஒரு நிலை இருப்பதால் முன்னோர்கள் சொல்லி, சான்றோர்கள் சொல்லி, ஆன்மீகவாதிகள் சொல்லி நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அவர் முருகக் கடவுளை அவர் இந்த நாட்டிலே நன்மைகள் ஏற்படுவதற்காக நமக்கு தந்திருக்கிறார். அவரையும் நினைத்து நாம் இருக்க வேண்டும். இந்த கல்லூரி தான் தியாகராஜர் கலை அறிவியல் கல்லூரி, ஒரு பாரம்பரியமான கல்லூரி. கருமுத்து தியாகராஜ செட்டியார் ஐயா அவர்கள் ஏழை எளியவர்களுக்கு கல்வி சேவைக்காக இதை தொடங்கினார்கள். இங்கே தான் நான் பிகாம், ராயல் பிகாம் என்று சொல்வார்கள். இன்றைக்கும் அதில் எந்த விதமான கேபிட்டேஷன் ஃபீஸ் இல்லாமல் அந்த அரசு விதிமுறைகளின்படி அங்கே இருக்கிறார். அவர்களுக்கு பின்னாலே கருமுத்து கண்ணன் ஐயா அவர்களும், அவருடைய மறைவுக்கு பிறகு ஹரி தியாகராஜன் அவர்களும் இன்றைக்கு இந்த கலை அறிவியல் கல்லூரியும் அதே போன்று தியாகராஜர் பொறியியல் கல்லூரியும் இங்கே இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களையும் அவர்கள் கல்வி சேவைக்காக, கல்வியை இன்றைக்கு சேவைக்காக செய்பவர்கள் அரிதாக சில பேர் இருக்கிறார்கள். அதில் இவர்கள் 3 தலைமுறையாக இந்த கல்லூரியிலே நாம் தமிழ் பண்பாடு, பாரம்பரியம், இன்றைக்கும் பார்த்தீர்களானால் அங்கே சிறப்பு ஆன்மீக சொற்பொழிவாளர்களை அழைத்து வந்து திருப்பாவை, திருவன்பாவை என்று பல்வேறு ஆன்மீக சொற்பொழிவாளர்கள் அங்கே நடத்தப்படுகிறது. தமிழ் வளர்ச்சிக்காகவும், ஆன்மீக வளர்ச்சிக்காகவும், கல்வி வளர்ச்சிக்காகவும், சமுதாய மேம்பாட்டிற்காகவும் அவர் ஆற்றி வருகிற பணி. அது விரத முறை என்பது அவரவர்களுடைய சூழ்நிலைகளுக்கு, குடும்ப சூழ்நிலைகளுக்கு ஏற்ப அவரவர்களுடைய அந்த உடல் வலிமை, மன வலிமை, நேரம், காலம், அவருடைய பணி சுமைகள் இவையெல்லாம் ஏற்ற வகையில் அமைத்துக் கொள்ளணும். அது மனதுதான் அதற்கு காரணம். அதில் ஒன்றும் அது ஒரு திருத்தப்படாத சட்டங்கள் இல்லை. ஏன்னால் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்திய அரசியல் அமைப்பு சட்டமே திருத்தத்துக்கு உள்ளது. அதிலும் தமிழ்நாட்டுடைய இடஒதுக்கீடுக்காகத்தான் முதலாக திருத்தப்பட்டது என்பது நமக்கு மிகப்பெரிய ஒரு இது. ஆகவே இந்த விரத முறைகள் என்பது அது ஏதோ திருத்த முடியாத சட்டமெல்லாம் இல்லை. நமக்கு இப்போது நான் சபரிமலைக்கு நான் கலியுக வரதனாக இருக்கிற ஐயப்பனுக்கு மாலை அணிவித்திருக்கிறோம். இந்த சபரிமலை ஐயப்பன் என்பவர் கலியுக வரதனாக இருக்கின்றார்கள். சபரிமலையிலே குடிகொண்டிருக்கின்றார். இந்த கார்த்திகை மார்கழியிலே, தை மாதம்
கார்த்திகை மாலையிட்டு மார்கழி வரை 48 நாட்கள் விரதம் இருந்து ஒரு மண்டலம், நேற்று தான் அவருக்கு மண்டல பூஜை நடைபெற்றது. தங்க அங்கி அணிவித்து இதற்கு பிறகு பொங்கல் தை திருநாளில் ஜோதி சுரூபமாக பொன்னம்பலமேட்டில் அவர் அணிவகுப்பார். எல்லோரும் சமம் என்பதை கடைபிடிப்பதில்லை. அங்கே விஐபி பிரேக்கு, விவிஐபி பிரேக்கு அதெல்லாம் அங்கே கிடையாது. அங்கே எல்லோரும் அரசனும் ஆண்டியும் ஓரிடத்திலே நின்று வணங்கக்கூடிய அந்த சபரிமலை ஐயப்பன் இன்னைக்கு எல்லோரும் அங்கே இருக்கிறார். நான் அங்கே ஒரு சாமானிய சிறுவனாக சென்றிருக்கிறேன் 3ஆம் வகுப்பு படிக்கிற போது. அதற்கு பிறகு அமைச்சராக சென்றிருக்கிறேன். அதற்கு பிறகு சட்டமன்ற உறுப்பினராக சென்றிருக்கிறேன். எதிர்க்கட்சி சட்டமன்ற துணை தலைவராக சென்றிருக்கிறேன். எல்லா நிலைகளிலும் அவரிடத்தில் சரணாகதி அடைந்து இந்த உலகம் எல்லாம் நன்மை பெற வேண்டும், இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து ஜீவராசிகளும் நன்மை பெற வேண்டும், எல்லோருக்கும் எல்லாமும் கிடைக்க வேண்டும், எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும், வறுமை ஒழிய வேண்டும், சுபிட்சம் எல்லோரும் மனதிலும் குடும்பத்திலும் மலர வேண்டும் என்பதுதான் பிரார்த்தனை. பொதுவாக இப்போ நம்ம மதுரைக்குன்னு ஒரு சிறப்பு இருக்கு. அரசியல்லையும் சரி, நம்ம ஆன்மீகத்திலையும் சரி. அரசியலை பற்றி அப்புறம் பேசுவோம். இப்போ ஆன்மீகத்தில் மதுரையினுடைய சிறப்புகளை கொஞ்சம் நேரம் நீங்கள். அதான் உண்மையில நீங்க சொன்ன மாதிரி கோயில் மாநகர் என்று அழைக்கக்கூடிய தொழில் மாநகர் கேள்விப்பட்டிருக்கிறோம். அது என்ன கோயில் மாநகர் என்று சொன்னால், இங்கே மதுரைக்கு நாம் வருகிற போது மீனாட்சி சொக்கநாதர் குடிகொண்டிருக்கின்ற மீனாட்சி, ஏனென்றால் மீனாட்சியினுடைய ஆட்சி தான் இங்கே. இப்போ சிதம்பரத்துக்கு போனீங்கன்னா அங்கே நடராஜருடைய ஆட்சி. இங்கே பெண்ணை தெய்வமாக வணங்குகிற அந்த மரபை கடைபிடிப்பவர்கள். அதிலும் இங்கே நக்கீரர் பிறந்த மண்ணும் இங்கே தான் இருக்கிறது. திருமங்கலம் தொகுதியிலே தான், அங்கே திரளி என்கிற அந்த கிராமத்தில் தான் நக்கீரர் அவதரித்த அந்த மண். நக்கீரருடைய சிறப்பு என்ன என்று சொன்னால், நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்று கடவுளிடத்திலே வாதாடக்கூடிய அந்த ஜனநாயக மாண்பு என்பது அப்போதே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வரலாறு கொண்டது. அதே போல சித்திரை பெருவிழாவில் சைவம் வைணவம் இரண்டையும் இணைத்து நடைபெறுகிற ஒரு விழா. மீனாட்சி திருக்கல்யாணத்திலே பட்டாபிஷேகத்திலே கொடியேற்றத்தில் தொடங்கி, பட்டாபிஷேகத்திலே தொடங்கி, திக்விஜயத்திலே வந்து நமக்கு தேரோட்டத்திலே வந்து திருக்கல்யாணம் நடைபெற்று, அதற்கு பிறகு நம்முடைய அழகர் பெருமான், கள்ளழகர் பெருமான், சுந்தரராஜர் கள்ளழகர் புறப்பட்டு வந்து ஆற்றிலே இறங்குகிற போது ஏறத்தாழ ஒரு மாத காலம் மதுரை திருவிழா கோலமாக உலகத்தில் இருப்பவர்கள் எல்லோரும் வரக்கூடிய ஒரு வகையில அத்தனை லட்சம் மக்கள் வந்தாலும் கூட அந்த திருவிழாவை காணுகிற அந்த வாய்ப்பு இன்றைக்கு கூட நவீன டிஜிட்டல் யுகத்திலே இருக்கக்கூடிய இதில் அன்றையிலிருந்து இப்போது நாம் வண்டியூரிலே தான் நின்று கொண்டிருக்கிறோம். வண்டியூர் இங்கே தான் தசாவதாரம். இந்த உலக நாயகன் என்று சொல்பவர் யார் அப்படி என்று சொன்னால், அவதாரம் எடுப்பவர்கள் எல்லாம் உலக நாயகன். அதிலே தான் தசாவதாரம் எடுத்து இன்றைக்கு இருக்கக்கூடியவர்கள். ஆகவே இந்த அவதாரம் எதற்கு என்று சொன்னால், ஒவ்வொரு அவதாரத்திலும் அருள் பாலிக்கின்றார்கள். குழந்தை உறங்குவது என்பது இயல்பு. ஆனால் அதில் தாலாட்டு வருகிற போது குழந்தை அந்த உறக்கம் என்பது எளிமையாகும். அதே போல குழந்தையின் உறக்கத்துக்கு தாலாட்டு, மக்களின் எழுச்சிக்கு பாராட்டு என்பதை போல இந்த நடைமுறைகளெல்லாம் இந்த அவதாரம், வண்டியூரில் அவதாரம், அதே போல பூ பல்லாக்கு, அதே போல எதிர் சேவை. எதிர் சேவை என்றால் என்ன? வரவேற்பது. வரவேற்பதை கடவுளை கூட வரவேற்பது என்பது. ஏன்னா ஒரு வீட்டுக்கு நம்ம போறோம்னா அங்கே வரவேற்பு இல்லைன்னா நம்ம என்ன நோக்கத்துக்காக போகிறோம் உடனே கிளம்பிடுவோம். ஆகவே எதிர் சேவை இவையெல்லாம் இந்த திருவிழா உள்ளது. அதே போல் நமக்கு கடந்த வாரம் கூட அஷ்டமி சப்பரம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அனைத்து ஜீவராசிகளுக்கும் படி அளப்பது. அரிசி போட்டுகிட்டே போவாங்க. ஒரு அரிசி அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம வீட்டில் வச்சு இது பண்ணோம். இது மாமன்னர் மருதுபாண்டி சமஸ்தானத்தில் இருந்து இன்றைய தேதி வரை அதை கடைபிடித்து மீனாட்சி சொக்கநாதர் அருள்பளித்து, அதில் மீனாட்சியினுடைய அந்த தேரை அது பெண்கள் மட்டுமே இழுக்கக்கூடிய அந்த தேர் அதை இழுத்துட்டு வருவாங்க. அங்கே எல்லா ஜீவராசிகளுக்கும் உணவு வழங்கக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்குறோம். இப்படி பல திருவிழாக்கள் இருக்கிறது. ஆன்மீக பூமி, இது ஆன்மீக பூமி. எப்படி திருவண்ணாமலையில் கார்த்திகை தீபம் ஏற்றுகிற போது அது ஒரு அக்னி ஸ்தலம். மற்ற தெய்வங்களை, இடங்களை, ஸ்தலங்களை வணங்கினால் முக்தி என்று சொன்னால் அருணாச்சலேஸ்வரர் நினைத்தாலே முக்தி
என்கிற அடிப்படையிலே இருக்கிறது. 6 படை வீடுகளிலே முதல் படை வீடு திருப்பரங்குன்றம், 6வது படை வீடு பழமுதிர்ச்சோலை. இரண்டும் மதுரைக்கு சொந்தமானது. ஆகவே அங்கே நமக்கு தீர்த்தங்கள்லாம் கிடைக்கக்கூடியது. இன்னும் அந்த தீர்த்தம் வந்து ராக்காய் தீர்த்தம் எங்கேருந்து வருதுன்னு இன்னும் நம்ம கண்டுபிடிக்க முடியல. வற்றாத ஜீவநதியாக தண்ணீர் பார்த்தீங்கன்னா இளநீர் மாதிரி இருக்கும், அந்த அளவில் இருக்கக்கூடியது. அப்படி பல சிறப்புகள், அற்புதங்கள், அதிசயங்கள் மதுரையில் இருக்கிறது. பொதுவாக ஆன்மீகம் என்பது என்ன? அவரவர் மதத்திலே இருக்கக்கூடிய நமக்கு மேற்பட்ட ஒரு சக்தியை நாம் வணங்கி நாம் நம்முடைய வாழ்க்கை பயணத்தை நாம் மேற்கொண்டு இருக்கிறோம். அதில் ஒரு பாதுகாப்பு, அதிலே ஒரு நிறைவு, அதிலே ஒரு நம்பிக்கை. என் குறைகளை கேட்பதற்கு இன்றைக்கு யாருக்கும் நேரம் இல்லை. என் உடன் பிறந்தவர்களுக்கு நேரம் இல்லை, என்னை பெற்றெடுத்தவர்களுக்கு நேரம் இல்லை, என் நண்பர்களுக்கு நேரம் இல்லை. ஆகவே எனக்காக நேரத்தை ஒதுக்கி கடவுள் என் குறைகளை கேட்கிறார் என்கிற நம்பிக்கை. அதை யாருக்கு தீர்த்து வைக்க வேண்டும் என்பது அவர்தான் நீதிபதி. அதை அவர் தீர்க்க வேண்டியவருக்கு தீர்த்து கொடுப்பார், கொடுக்க வேண்டியவர்களுக்கு கொடுத்து கொண்டே இருப்பார். அதையெல்லாம் நீதிபதியாக, நீதி அரசராக கடவுள் அவர்கள் இருப்பார்கள். ஆகவே பிரார்த்தனை செய்வது நம்மளுடைய கடமை. அதுதான் நாம் என்ன சொல்லுகிறோம், பிரார்த்தனை என்றால் என்ன? கடமை செய்வதே பிரார்த்தனை. கடமை செய், பலனை எதிர்பார்க்காது. இது பகவத்கீதையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. பகவான் நாம் கடமையை செய்யணும், அது பலனை வந்து அவர் தருவார். பலனை நோக்கி கடமை செய்தால் அது கடமையாக அமையாது. ஆகவே பிரார்த்தனை என்பதை நம் கடமை செய்வது. தாய் தந்தை, இப்போது எனக்கு கடமை என்ன? என் தாய் தந்தையரை பேணி பாதுகாக்க வேண்டும், எனக்கு பிறந்த குழந்தைகளை பேணி காக்க வேண்டும், என்னை நம்பி வந்த உறவுகளை, என்னை நம்பி வந்த நட்புகளை, நான் நம்பி இருக்கிற மக்களுக்கு, எனக்கு வாழ்வளித்த மக்களுக்கு, எனக்கு வாழ்வளித்த இயக்கத்திற்கு, என்னை ஆதரிக்கிற தலைமைக்கு என்னை அர்ப்பணித்து பணியாற்றுவேன். இதையெல்லாம் கடமை. இதையே நான் பிரார்த்தனையாக செய்கிற போது அதனுடைய கடமை என்பது வலிமையாக தெய்வ சக்தியோடு வெற்றி பெறுகிற வாய்ப்பு. அது கோயில் மாநகரம் மாதிரி இன்னும் நிறைய கோயில் இருக்குது. இப்போ இந்த முடிக்காணிக்கைன்றதை நீங்கள் ஒரு தொடர்ச்சியாகவே வச்சுருக்கீங்களா? பொதுவாக அலங்காரம் என்பது குழந்தை முதல் பெரியவர் வரை விரும்புகிற ஒன்று. குழந்தை முதல் பெரியவர் வரை விரும்புகிற ஒன்று அலங்காரம், சர்வ அலங்காரம். அதிலே நீங்கள் பார்த்தீர்களானால் கடவுளுக்கும் அலங்காரம் செய்து நாம் அவரை வணங்குகிற போது அவர் மனம் குளிரும். அப்போது நாம் கடவுளிடத்தில் என்ன சொல்லுகிறோம்? என்னுடைய வாழ்க்கை உன்னுடைய கையிலே இருக்கிறது. ஆகவே என் அழகை நான் என் கண்ணீரை பரிசாக தருகிறேன், என்னையே பரிசாக தருகிறேன். அதோடு எல்லோரும் விரும்புகிற என் அழகவே உனக்கு ஒப்படைக்கிறேன். அதற்கு நீ காணிக்கையை ஏற்றுக்கொண்டு என்னுடைய பிரார்த்தனையை நிறைவேற்ற வேண்டும் என்பது பிரார்த்தனையிலே அது ஒரு வடிவம். அதில் நமக்கு ஒரு நம்பிக்கை பிறக்கிறது. ஏனென்றால் மனித வாழ்வு என்பது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் சவால்கள் நிறைந்தது. அது இன்றைக்கு நான் முடி காணிக்கை செலுத்தி விட்டு அங்க பிரதர்சனம் செய்து இதே இடத்துல செய்து நாம் கோரிக்கை வைக்கிற போது கடவுளுடைய கருணையை எளிதாக பெற முடியும் என்கிற ஒரு நம்பிக்கை. என் அழகை உன்னிடத்திலே ஒரு காலடியிலே திருவடியிலே சமர்ப்பிக்கிறேன். அழகு முருகா, தாயே, அம்மா, காப்பாத்து, வாழ்வு சிறக்க வேண்டும், நான் எல்லோருக்கும் பயனுள்ளவனாக இருக்க வேண்டும், என் வாழ்வு அர்த்தமுள்ளதாக இருக்க வேண்டும், ஒவ்வொருவருடைய வாழ்வும் அர்த்தமுள்ளதாக வேண்டும். ஏனென்றால் ஒரு மனிதனிடத்திலே மிருக குணமும் உண்டு, அரக்க குணமும் உண்டு, இரக்க குணமும் உண்டு, தெய்வீக குணமும் உண்டு. ஆக என்னுடைய பிரார்த்தனை இந்த உலகத்தில் இருக்கிற ஜீவராசிகளுக்கெல்லாம் இந்த அரக்க குணத்தையும் மிருக குணத்தையும் தூங்க வைத்து விட்டு தெய்வ குணத்தையும் இரக்க குணத்தையும் மேலோங்க செய்து இந்த நாடு சுபிட்சமாக இருக்க வேண்டும், எல்லோரும் போற்றப்படக்கூடியவராக இருக்க வேண்டும் என்பதுதான் ஆன்மீகத்தினுடைய, நாம் விடை தெரியாத பிரச்சனைகளுக்கெல்லாம் விடை தேடக்கூடிய இடம் என்பது இந்த ஆன்மீகம். அதில் இந்த மைய கருத்து தெய்வ சக்தி மேலோங்கி இருக்க வேண்டும், இரக்க குணம் மேலோங்கி ஒவ்வொருவருக்கும் மேலோங்கி இருக்க வேண்டும், அரக்க குணமும் மிருக குணமும் ஒவ்வொரு மனிதனிடத்திலும் உண்டு. அதுதான் என் மறுபக்கம் தெரியாது உனக்கு என்று ஒவ்வொருவரும் பேசுவது உண்டு. ஆகவே அது நமக்கு எந்திரிக்கவே கூடாது. எந்திரிச்சா ஆபத்து. யாருக்கு? உங்களுக்கும் ஆபத்து, சமுதாயத்துக்கும் ஆபத்து, குடும்பத்துக்கும் ஆபத்து. அந்த பிரார்த்தனை மனதை கட்டுப்படுத்துவது என்பது அவ்வளவு எளிதானதில்லை. சீரிப்பாய்கிற ராக்கெட்டை கூட
நாம் பாய்ந்து தொட்டுவிட முடியும். ஆனால் சீறி பாய்கிற மனதை அடக்குவது என்பது எளிமையான காரியம் அல்ல. அதற்கு இந்த ஆன்மீகம் ஒரு வழிகாட்டுதலாக அமையும். நன்றி, வணக்கம். Yasco shirts, trousers, and dhotis. டெய்லி எனக்கு இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம். உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.